அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, அதிலும் குறிப்பாக 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தற்போது மிக வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியான சனி பகவானும் குருவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அமைப்பின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைத்தாலும் கூட சில நேரங்களில் நன்மை கிடைக்காமல் என்னுடைய வாழ்வில் பின்னடைவுதான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றிற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் அவற்றில் மிக பெரிய அளவுல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆளுமையை அதீதமாக செலுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த கிரகநிலைகள் வலுவாக இருக்கிறது, எந்த கிரகநிலைகள் வலுவிழந்து காணப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற்போல் அந்த துறை ரீதியான பணிகளில் நம்மளுடைய மாற்றத்தையும் செயல்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அப்படி செய்வதன் மூலம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 12 ராசியிலே நவ கிரகங்களும் பெருமளவிற்கு சாதகமாக இல்லாத ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பொருளாதார ரீதியான பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள், தாமதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அவர் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே சில நேரங்கள்ல அவரால் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவற்றை பெற முடியும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தியோகம், தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகள்ல செலுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சின்ன சின்ன தவறுகள், சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட தொழில்துறை, வியாபாரத்துறையில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு அதீத பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக ஒத்துழைப்பு சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினரிடம் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த தருணத்தில் சற்று வளைந்து கொடுத்து செல்லுங்கள். வளைந்து கொடுத்து செல்பவர்கள் எப்போதும் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக எதிர்கால நன்மைக்காக தற்போது விட்டு கொடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுக்கும் போது அதனால் சிரமம் ஏற்படுமே தவிர நன்மை எதுவும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான். அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அவரும் ஜென்ம ராசியில் வெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட கடினமான சிக்கல்கள், சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிப்பதற்கான தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கிறது. ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவை சாத்தியமாகும். இல்லை என்றால் பல்வேறு விதமான தடைகளையும் சங்கடங்களையும் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் நிச்சயமாக அதீத விழிப்புணர்வு தேவை. ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை, ஆளுமையையும் அதிகாரம் மற்றும் கம்பீரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பொறுப்புகள் உள்ளிட்ட பணிகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். சற்று தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொறுமையாக இருந்தால் அவை சாதகமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் ஜென்மராசியில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுங்க. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இன்னும் சில மாதங்கள்ல அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரால் பெரிய அளவிற்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தான் தாமதமோ தடையோ ஏற்படலாம். அப்படிப்பட்டவர் 90% மேல் தனது சஞ்சார தூரத்தை கடந்து விட்டதால் இனி குருவிடமிருந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை குரு விலக்கி விடுவாருங்க. குருவினுடைய ஆதிக்கம் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு. எனவே இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருந்தாலும் 7.5 சனியின் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல இனிமையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு தனஸ்தானத்தில் இருப்பது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்றால் கேதுவின் அமைப்பை உணர்ந்து நிச்சயமாக நேர்மறையான சிந்தனைகளை எண்ணும் போது மட்டும்தான் அவை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏனென்றால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள்ல கேதுவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் இருப்பதால் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை நிறைந்து கிடைக்கும். இல்லை என்றால் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் உள்ளது. அது மட்டுமல்லாது செவ்வாய் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில விரய செலவுகள் அபரிவிதமாக இருக்கும். அவற்றை தவிர்க்க முடியாது. அவற்றை முதலீடுகளாகவோ அல்லது சுப செலவுகளாகவோ சுப விரயங்களாகவோ மாற்றினால் சில நன்மைகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் நமக்கு வீண் விரய செலவு என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த தருணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாயுடன் இணைந்து சுக்கிரனும் விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல சற்று கூடுதல் அலைச்சல் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் திட்டமிட்டாலும் கூட சின்ன சின்ன ஏமாற்றத்தையும் தடைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்தால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.